எபிசோட் 39 வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதாவது இந்த ஷேப்பில் இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா? இது வந்து சிஎல்ல பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு பட்டனை வச்சுட்டிங்கனாவே வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போது ஒரு பட்டனை வச்சுட்டு இப்போ இந்த பட்டனோட ஆன் கிளிக்கில் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இதில் வந்து பிரிண்ட் ஒன்றுன்னு போட்டுடலாம். நம்ம வந்து டெக்ஸ்ட்டுன்னு போட்டு இதில் வந்து பிரிண்ட் ஒன்றுன்னு போட்டுக்கலாம். பிரிண்ட் ஒன் ரைட் ட்ரையாங்கிள்னு போட்டுக்கலாமா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த ட்ரையாங்கிள் பிரிண்ட் ஆகணும். ஸோ இது ஆக்சுவலி இதில் ரொம்ப ஈஸி. CL1 CL11 CL111. ஆமாம், அதுவே காமிச்சு தான், அவ்வளோ பெருசு எனக்கு வேண்டாம். CL1111. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? ரன் ஆக டைம் ஆகும். என்ன இது ரன் பண்ணால் வேறு எதோ ரன் ஆகுது? ஓ, 3க்குள்ளே போவா? இங்கே பாருங்கள். இப்போ லாக் கேட் போய்க்கலாம். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா வந்துருச்சா? ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இது சிம்பிள். ஆனால் எனக்கு இங்கேயும் டிஸ்பிளே ஆகணும். அங்கே பண்ணுறதுக்கு சூப்பர்பான வழி டெக்ஸ்ட்டை வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம இங்கேயே ஒரு டெக்ஸ்ட்டை வைக்கலாம். டெக்ஸ்ட்டை வச்சு உள்ளே ஒன் போட்டால் என்ன ஆகும்? இந்த பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இதை வந்து சும்மா ஃபன்னாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்ச இதை கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னா இது ஈஸி தான், நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பெரிய கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறப்ப இந்த மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு இருக்குமே. இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணிட்டு ஜோஹோ, அமேசான் எல்லாருமே இதை கேட்பாங்க. லைக் ஜோஹோவில் தேர் நோன் ஃபார் ஆஸ்கிங் தீஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக நிறைய கேட்பாங்க. ஸோ அதை நல்லா கற்றுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் போடுறேன். இன்னொரு டெக்ஸ்ட் போட்டு இன்னொரு ஒன் போடுறேன். ஓகேவா? இன்னொரு டெக்ஸ்ட் போட்டு இன்னொரு ஒன் போடுறேன். ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த ரெண்டு ஒன்றும் கீழே வருது. ஆனால் எனக்கு ஒரு ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு ஒன்றும் நெக்ஸ்ட்டாக வரணும். அதை நான் எப்படி பண்ணுவேன்? அப்போ இந்த ரெண்டு ஒன்று எப்படி நான் நெக்ஸ்ட் வர வைக்க முடியும்? ஒரே லைனில் வரணும். எனக்கு இந்த ஒன்றுக்கு சைடில் இந்த ஒன் வரணும். ஆனால் கீழே வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்? சைடில் போய் உட்காந்துக்கும். ஒரு அறிவு சொல்லுது பக்கத்தில் போடணுன்ட்டு. இப்படி போட்டால் வந்துடும். என்ன பண்ணுனா கீழே வராமல் நெக்ஸ்ட்டு வரும். என்னது? ஸ்லாஷ்ன்னு போட்டால் சரி. இங்கே எனக்கு டிஸ்பிளேல வேணும். ப்ரோக்ராமில் கன்சோல் ஆகலை. யூசர் இதை தான் பார்க்க போகிறாங்க. இங்கே எனக்கு கீழே வராமல் இந்த ஒன்றுக்கு அப்புறம் 1 வரணும். அப்புறம் 1 வரணும். அப்போது நான் இதில் என்ன சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு 1 வரும். டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே ஒன்று ஆட் பண்ணலாம். வெரி குட். இந்த மாதிரி நீ யோசிக்கிறது குட்டு தான். ஆனால் இது எனக்கு தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி 1 போட்டோம்னா இங்கேயே வந்துடும். ஓகேவா? அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கு லாஜிக்கல் திங்கிங் வேணும். ஆனால் எனக்கு இப்படி பண்ணக்கூடாது. என்னோடய கன்ஸ்ட்ரெயின் வந்து எனக்கு வந்து இப்படி 2 டெக்ஸ்ட்டு தான் போட்டிருக்கணும். ஓகேவா? ஆனால் இது சைடில் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏன் இப்போ கீழே வருது? காலம்குள்ளே இருக்கிறனால கீழே வருது. அப்போ என்ன பண்ணால் சைடு வரும். அப்போ இதை ரோன் மாற்றிடலாமா? இப்போ ரோன் மாற்றிட்டேன். இப்போ எல்லாமே சைடில் வருது. எனக்கு ஒன்று மேலே இருக்கணும், அடுத்த 2 மட்டும் தான் கீழே வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே வந்து ரோ வைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஜெட்பேக் கம்போஸ். இதை யாரெல்லாம் நினச்சிங்களோ கை தூக்குங்க. இதெல்லாம் நான் நினச்சேன்ட்டு. வெரி குட். இதை நினைக்காதவங்க ப்ராப்பராக இதை கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு அடுத்த லைனில் 3 வரணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதை ஒரு காப்பி பண்ணி இதை ஒரு பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்தது இதை காப்பி பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுது தானே? இதை காப்பி பண்ணி இதை மறுபடியும் பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. வந்துருச்சா? இப்போ பிரிண்ட் கொடுத்தா லாக் கேட்லேயும் நமக்கு வந்துடும். ஓகேவா? இவ்வளோ தான் வி வாண்டட்.
அண்ட் இவ்வளோ தான் இந்த கொஷினும் கூட. அவ்வளோதான்.